விளிம்பு நிலையில் இருக்க மறுத்த இந்திய குடியரசின் தலித் மற்றும் இஸ்லாமிய பெண்களின் கதை. ராணி கேடின் லியூ பிரிட்டிஷாரின் கட்டாய வரி வசூலுக்கு எதிராக குரல் எழுப்பிய நாகா பெண்மணி. நேரு ராணி என்று கொண்டாடிய பெண்மணி. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 14 வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்தவர். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரின் தலைநகர் இம்பாலில் இருந்து 174 கிலோமீட்டர் மலைகளினூடே பயணித்தால் டெம்கிங்லாங் மாவட்டத்தை அடைந்துவிடலாம். இங்குதான் லொவாங்கவ் என்ற கிராமம் உள்ளது. ராணி கேடின் லியூவை பற்றிய தகவல்களை இங்குதான் தேடப்போகிறோம். நாகா பழங்குடி இனமான ராங்மையினைச் சேர்ந்த ராணி கேடின் லியூ தனது சொந்தக்காரரான ஹைபாங் ஜடோனாங்கின் செயல்பாடுகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். ஜடோனாங் கிறிஸ்தவ மிஷனரிகளின் ஆதிக்கத்திலிருந்து பழம்பெரும் மதமான ஹெரகாவையும் நாகா மக்களின் மரபுகளையும் சடங்குகளையும் காப்பாற்றுவதற்காக தீவிர பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். நாகாக்களின் இடங்களில் பிரிட்டிஷ் குறுக்கிடுவதற்கு எதிராக அவர் குரல் எழுப்பினார். அதற்கு செலியங்கிராங் இயக்கம் என்று பெயரிட்டிருந்தார். ஜடனாங்குக்கு ஆதரவாக ராணி கேடின் லியூவும் இந்த இயக்கத்தில் சேர்ந்தார். ஜடேனாங் ஒரு வகையில் ராணிக்கு அண்ணன் முறை. இருவரும் அருகே உள்ள கிராமங்களில் வசித்தபடியே ஒன்றாக உழைத்தார்கள். வீட்டு வரிக்கு எதிராகவும் கட்டாய வேலைக்கு எதிராகவும் பிரிட்டிஷ் அதிகாரி வந்தால் அவருக்கு இலவசமாக சமைத்து போட வேண்டும் என்றும் அவரை தோள் மீது சுமந்து செல்ல வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஒருமுறை ராணி கூட அதை செய்ய வேண்டியிருந்தது. அவர்கள் அநியாய உத்தரவுகளை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். பிரிட்டிஷார்கள் நமது நாட்டை அழித்தார்கள். அவர்களை வெளியில் துரத்தியாக வேண்டியிருந்தது. அனைவரும் பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். வரி கட்ட மறுத்தனர். சுமை தூக்க மறுத்தனர். ஜடேனாங் அப்போதுதான் முதல் முறையாக கைது செய்யப்பட்டார். பிரிட்டிஷாருக்கு எதிராக செயல்பட்டதற்காக ஜடனாங் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். அதன் பிறகு இயக்கத்தை எடுத்து நடத்திய ராணி பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக ஒரு பெரிய செயலை நடத்தி காட்டினார். அஸ்ஸாம் துப்பாக்கிகளின் தளம் பற்றி ராணி அறிந்திருந்தார். அவர் அந்த தளத்தை தாக்கினாலும் பெரிய தாக்கம் இருக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அஸ்ஸாம் துப்பாக்கி தளத்தை சேர்ந்த பிரிட்டிஷார் பலரை கொன்றனர். பல கிராமங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் காட்டுக்குள் ஒளிந்து கொண்டார்கள். முதல் முறையாக ஒரு தாக்குதலின் போது துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டன. ஜடோனாங்கின் காலத்தில் இது நடக்கவில்லை. பிறகு தலைமறைவான ராணி தன் ஆதரவாளர்களுடன் இணைந்து நாகா தேசிய கவுன்சிலை அமைத்தார். From this to political again big movement, she has gone in the White House in the jungle and formed a Naga National Council. ராணி மற்றும் அவரது ஆதரவாளர்களின் தாக்குதலுக்கு பிறகு பிரிட்டிஷ் ராணுவம் அவரை தேடியது. ராணி கேடின் லியூவை பற்றிய தகவல்களை தருபவர்களுக்கு பரிசுகளும் வரி விலக்கும் அறிவிக்கப்பட்டன. ஆனால் அந்த முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை. 16 வயதான ராணி ஒரு வழியாக கைது செய்யப்பட்டார். ஷில்லாங், ஹவுகாத்தி, ஐசாவல், துரா ஆகிய இடங்களில் ராணி சிறை வைக்கப்பட்டார். அவரது வாழ்நாளில் முக்கிய ஆண்டுகளை சிறையில் கழித்தார். மீண்டும் அவர் கிளர்ந்து எழாமல் இருப்பதற்காக எல்லாவிதமான அடக்குமுறைகளையும் அவமானங்களையும் அவர் மீது செலுத்தியது காலனிய நிர்வாகம். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தைச் சேர்ந்த நான்சி ஆஸ்டன் ராணியை சிறையிலிருந்து விடுவிக்க முயன்றார். ஆனால் அந்த முடிவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. Parliamentarians Nancy Astor, she championed for the liberations of Rani Gaidilu, but because of could not prevent the majorities of the parliamentarian. பண்டிட் ஜவஹர்லால் நேரு ராணியை சிறையில் சந்தித்தார். அவரை பற்றி நாளிதழில் ஒரு கட்டுரையையும் எழுதினார். அவரது வீரத்தை பாராட்டி பேசிய நேரு அவரை மலைமகள் என்று புகழ்ந்து ராணி என்ற பட்டத்தையும் கொடுத்தார். ராணியை விடுவிப்பதற்கு நேருவும் முயற்சி செய்தார். ஆனால் அது இந்திய சுதந்திரத்திற்கு பின்னரே சாத்தியமானது. சிறையில் 14 ஆண்டுகள் கழித்த பிறகு செலியங்கிராங் குழுவாக நாகாக்களை ஒன்று திரட்டிய ராணி அவர்களது ஹெரகா மதத்திலும் நாகாக்களை மீண்டும் இணைய செய்தார். நேரு அவருக்கு ராணி என பட்டம் கொடுத்தார். அவரது புகழ் பரவியது. செவிலியங்கிராங் மக்களுக்காக உழைப்பதையும் இந்திய விடுதலைக்கு முன்பாக பல இடங்களில் சிதறியிருந்த நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் மக்களையும் ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வருவதையும் அவர் லட்சியமாக வைத்திருந்தார்.
பிரதமர்களான ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தி ஆகியோர்களிடம் அவர் இது பற்றி விவாதித்தார். அவரது அரசியல் ரீதியான கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. Political demand that Ranima had stood for her people, it's yet to be realized till date. No? रानी गाइदिलियो मानती थी कि இந்த செயல்முறையின் போது பல தலைவர்களை சந்தித்தார். ஒருவர் தனது மரபை இழந்தால் அவரது அடையாளமும் போய்விடும் என்று ராணி நம்பினார். விடுதலைக்கு பிறகு நாகா தேசிய கவுன்சில் உள்ளிட்ட சில அமைப்புகள் இந்தியாவிடமிருந்து பிரிவதற்கான கோரிக்கையை வைத்தன. ஹெரகாவுக்கும் எதிராக அவை குரல் எழுப்பின. சூழல் மோசமானதாக மாறியது. ராணியும் அவரது ஆதரவாளர்களும் தலைமறைவாக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் இந்திய அரசின் முயற்சியால் 1966இல் ராணி மீண்டும் அரசியலுக்கு திரும்பினார். 1972ஆம் ஆண்டில் பத்மபூஷன் விருது தரப்பட்டது. முதலில் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய ராணி தன் சமூகத்திலிருந்த பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் போராடி ஹெரகாவுடன் தனக்கு இருந்த பிணைப்பை காப்பாற்றிக் கொண்டார். தன் அடையாளத்தை ஒருபோதும் இழக்க விரும்பாத ராணியின் போராட்டமும் பிரச்சாரமும் இன்றும் தொடர்கிறது. रानी गाइदिलियो ने शुरू किया था वो आज भी चल रही है.